சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்டுல யாருமே இல்லையா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? என்ன பெத்த தாயே, என்னால மாடி ஏறி வர முடியாதுமா, அதனால நீயே கீழே இறக்கி வந்துருப்பா. என்ன பெத்தவளே, நீ பெத்தவளே பெத்தவளே, நான் குடியிருந்த கோயிலே, சீக்கிரம் வாமா வாமா வாமா, வயிறு எரியுமா வாமா. என்னாச்சு மாப்ள, ஏன் அழறீங்க? என்னத்த அம்மா கூப்பிட்டா நீங்க வரீங்க, பரவாயில்ல வாங்க. என்னாச்சு மாப்ள? இந்த அநியாயத்தை கேட்க நீங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போலையா? இங்கதான் இருக்கியா? ஐயோ சித்தப்பு, ஏன் அழறீங்க? என்னாச்சு? ஈஸ்வரி வேலையை விட்டதுக்கு நீ சிரிக்க தானே செய்யணும். ஏன் அழற? என்ன ஈஸ்வரி இந்த தடவையே நம்மளை ஏமாத்திட்டாமா. என்னடா சொல்ற? டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போய் வாசல்லே உன்னை நிக்க வச்சுட்டு ஆபீசர் கிட்ட போய் ராஜினாமா லெட்டர் குடுக்கற மாதிரி குடுக்காம வந்துட்டாளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் சொல்றதை நீங்க கேளுங்க அத்தை. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் பையன் சொல்றதா கேட்பேன். நீ சொல்லுடா, கொஞ்சம் கேளுங்க. நீ கொஞ்சம் நிறுத்து. அழகு, என் சொல்லல நீ சொல்லுடா. என்னடாச்சு? அம்மா அது வந்துமா, ஈசு என்ன டிஜிபி ரூம் வாசல்ல நிக்க வைக்கல. சும்மா சொல்லக்கூடாது, என்னையும் தான் அவ கூடவே கூட்டிட்டு போனா. நான் வரமாட்டேன்னு இவதான் என்னை கூடவே கூட்டிட்டு போனா. சரி சொல்லு. அங்க இவ கொடுத்த லெட்டரை டிஜிபி வாங்கி அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறமா இந்த ராஜினாமா லெட்டரை நான் ஏத்துக்க முடியாது, போய் உன் வேலைய பாரு நீன்னு சொல்லிட்டாருமா. அந்த டிஜிபி என்னடா சொல்ற? இங்க பாரு, அங்க ஏதோ ஒரு மாசத்துல ஏசி மாறிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈஸ்வரிய மொத்தமா ரிலீவ் பண்ணிடுவாங்க, இப்படி எல்லாம் தானே சொன்ன. இப்ப என்ன புதுசா சொல்ற? வேற ஏசியும் வரல, ஃபேனும் வரல. அங்க நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கே தலை இப்ப கிருட்டு சுத்துதுமா.